வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. திமுக காங்கிரஸ் இடையே இன்று மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. டெல்லியில் இருந்து காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு சென்னை வர உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம், முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று மாலை அறிவாலயத்தில் காங்கிரஸ் மற்றும் திமுக உடனான தொகுதி பங்கீடு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் இன்றைய தினம் பேச்சுவார்த்தை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது துவங்க இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு KC வேணுகோபால், அதே போல முகுல் வாசனிக், அதே போல அஜய்குமார் என இந்த 3 பேரும் டெல்லி பிரதிநிதிகளாக இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார்கள். அதே போல திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவும் இந்த காங்கிரஸ் சார்பில் வரக்கூடிய இந்த குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். ஏற்கனவே காங்கிரஸ் சார்பில் முதற்கட்டமாக 14 தொகுதிகள் திமுகவிடம் எதிர்பார்க்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த முறை கொடுத்த அந்த 9+1 பாண்டிச்சேரி உட்பட அந்த 9+1 என்ற அடிப்படையிலே இடங்கள் ஒதுக்க வேண்டும் என்றும் திமுகவிடம் கோரிக்கையாக வைத்தார்கள். இந்நிலையில் திமுக சார்பில் அவர்களுக்கு இந்த முறை கடந்த அளவுக்கு இல்லாமல் சற்று குறைவாக கிட்டத்தட்ட ஒரு 7 என்ற அடிப்படையில் தான் இடங்கள் ஒதுக்க முடியும் என்று கூறியதாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையானது இன்று மாலை துவங்குகிறது. இன்று மாலைக்குள்ளாக அனைத்து பேச்சுவார்த்தையும் முடிவடையும் நிலையில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் அதிமுக என இந்த 3 கட்சிகளுக்கும் இடங்கள் ஒதுக்கப்படாமல் வெறும் எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஒதுக்கீடு செய்தது காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தை நிறைவு செய்யும் பட்சத்தில் தான் அந்த தொகுதிகளை ஒதுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு எண்ணிக்கையின் அடிப்படையிலே மட்டும் இடங்கள் கொடுத்தன. கிட்டத்தட்ட இந்த 5 இடங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கொடுத்த 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கொடுத்த 2, அதே போல மதிமுக கொடுத்த 1 இடம் என்ற இந்த 5 இடங்களுமே எண்ணிக்கையின் அடிப்படையிலே ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் இன்று மாலை இந்த காங்கிரஸ் மற்றும் திமுகவுடனான பேச்சுவார்த்தை நிறைவு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான இடமும் ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முழுமையடைந்து நாளையே ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.